நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த 3 வீடியோக்களில் சுக்கிரனுடைய சுபத்துவம் பாபத்துவம், சென்ற வீடியோவில் குறிப்பாக சுக்கிரன், ஒளி கிரகமான சுக்கிரன் எத்தகைய நிலையில் ஒரு பாபத்துவம் என்கின்ற ஒரு நிலையை அடைவார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு பார்த்துவிட்ட நிலையில் பாபத்துவத்தின் படிநிலைகளாக மிகப்பெரிய பாபத்துவத்தை பார்த்தோம். சுக்கிரன் கிட்டத்தட்ட பூரணமாக வலுவிழக்கின்ற நிலைமை, அதாவது அமாவாசைக்கு நிகரான சந்திரனோடும் இருள் கிரகமான சனியோடும் இன்னொரு முழுமையான இருள் கிரகமான ராகுவோடும் சேர்ந்திருக்கின்ற நிலைமைகளில் அவர் பகை நீச்சம் போன்ற அமைப்புகளை, அஸ்தமனம் போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும் பொழுது எத்தகைய நிலையில் இருப்பார் அப்படிங்கிறத சென்ற முறை விளக்கினேன். சென்ற வீடியோலையும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒளி கிரகங்களான குருவும் சுக்கிரனும் எந்த ஒரு ஜாதகத்திலும் கெடக்கூடாது, பலவீனம் அடையக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மூல விதி, அந்த அமைப்பின்படி. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு தேஜஸாக இருக்கிறதுக்கு பிறந்தவங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அல்லது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது வானில் இத்தகைய நிலையில் ஒரு ஒளி கிரகம் தன்னுடைய சுப ஒளியை இழக்கின்ற நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு மிக மிக அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு நிலை. சரி, இப்போது சுக்கிரனுடைய அந்த ஒட்டுமொத்த பாவத்துவ நிலையை கணித்தோம் இல்லையா? அதற்கடுத்த ஒரு நிலையாக ஓரளவுக்கு சிறிய அளவிற்கு எத்தகைய நிலையில் சுக்கிரன் பாவத்துவம் என்பதை இப்போது கணிக்கலாம். அதாவது பொதுவாக ஒளி கிரகங்கள், பாவ கிரகங்கள், இருள் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவ கிரகங்களோடு சேருவது நல்லது அல்ல. அதிலும் 8, 13, 22 என்கின்ற ஒரு டிகிரி அளவை நான் கணக்கில் சொல்லியிருக்கிறேன். 8 டிகிரி என்பது ஒரு மிக நெருக்கமான அந்த ஒளி கிரகத்தின் சுபத்துவத்தை, ஒளித்தன்மையை இருள் கிரகம் பாதிக்கின்ற ஒரு நிலை. 13 டிகிரி என்பது பாதிக்க போகின்ற ஒரு நிலை. 8 டிகிரிக்குள் ஒரு சுபகிரகம் பாவக்கிரகத்துடன் இணைந்திருக்கிறது என்றால் தன்னுடைய ஒளியை கிட்டத்தட்ட ஒரு 60-70% இழந்து விட்டது என்ற அர்த்தம். 13 டிகிரிக்குள் இருக்கும் பொழுது அது ஒளியை இழக்கப் போகிறது. 90-80 என்கின்ற அமைப்பில் கிட்டத்தட்ட ஒளியை இழக்கப் போகிறது. அதே நேரத்தில் அது ஒளியை எத்தகைய தன்மையோடு கொண்டிருக்கிறது, அதாவது அந்த ஒளின்றதை நான் ஸ்தானபலம் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்கிறேன். ஆரோகணம் அவரோகணம் என்கின்ற அமைப்பில் உச்சத்தை நோக்கி அந்த ஒளி கிரகம் போய் கொண்டிருக்கிறதா, அல்லது ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் ஆட்சி மூலத்திரிகோணம் போன்றவைகளை அடைந்திருக்கிறதா, இதை வச்சு நீங்கள் அதோடைய ஒளித்தன்மையை நாம் அதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இன்னொரு பாவத்துவத்தின் சற்று குறைநிலை அமைப்பை இப்போது சொல்ல போகிறேன். திரையில் ஒரு கட்டம், ராசி கட்டம் வந்திருக்கிறது. திரையில் இப்போது நீங்கள் பார்ப்பது சுக்கிரனின் ஒரு விதமான குறைந்த அளவு. சென்ற வீடியோவில் பார்த்தது ஒட்டுமொத்த பாவ கிரகங்கள் சுக்கிரனை போட்டு தாக்கி கொண்டிருக்கின்ற முழுக்க சுக்கிரன் பலவீனமான ஒரு நிலையை பார்த்தோம். இப்போது அதைவிட சற்று குறைவான, ஓரளவிற்கு ஒரு உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு மட்டுமே அந்த மனிதனுக்கு தாம்பத்திய சுகம் என்கின்ற காம அமைப்புகள், பெண்கள், ஆண்கள், சொகுசு வாழ்க்கை, நல்ல விதமான திருமண அமைப்பு, இவைகளை சிறிதளவு தடுக்கக்கூடிய ஓரளவான பாவத்துவம், படிநிலை பாவத்துவம்னு வேணா கூட இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது திரையில் ஒரு கட்டம் வந்திருக்கிறது. இந்த கட்டத்தில் கடகத்தில் சுக்கிரன் ராகு போடப்பட்டிருக்கிறார். கடகத்தில் சுக்கிரன் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய், சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் சுக்கிரன் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், இந்த 3 பேரும் போடப்பட்டிருக்கிற ஒரு 4 நிலைகளை காட்டியிருக்கிறேன். அதாவது பாவத்துவம் என்கின்ற அடுக்கில் இவைகளெல்லாம் ஒரு விதமான உதாரணங்கள் மட்டும்தான். அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லா விதத்திலையும், எல்லா காம்பினேஷன்ஸ்லையும் சொல்லிடலாம். 10ஆவதுவாக எல்லா காம்பினேஷன்ஸையும் நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருப்பது இயலாத ஒன்று, அது தேவையில்லாத ஒன்று. அதுதான் அடிக்கடி ஒரு ஆங்கில பழமொழி சொல்வதை போல, மீனை கொடுக்காதே மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நிலைகளை, படிநிலைகளை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் இந்த பாவத்துவ நிலைகளை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஜாதகத்தில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை துல்லியமாக கொண்டு வந்து விடலாம். சரி, இப்போது இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் போடப்பட்டிருக்கிறது. அங்கே சந்திரன் நீச்சம், ஒரு தோராயமாக தான் போட்டிருக்கிறேன்.
அதாவது அன்றைக்கு கார்த்திகை அமாவாசை. அமாவாசை சந்திரனால் சூரியனும் அங்கே தன்னுடைய பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். அமாவாசை என்று சந்திரனும் சூரியனும் இருவருமே பாவத்துவத்தை அடைவார்கள். அப்போ அந்த பாவத்துவத்தை சூரியனும் அடைந்திருக்கின்ற அமைப்பில் அவர்கள் இருவரையும் சுபத்துவப்படுத்தி சுக்கிரன் அங்கே வலிமை இழந்திருக்கிறார். இது இருள் கிரகமான சந்திரனோடு சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற நிலைமை. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக போட்டு காட்டுறேன்னு சொன்னால், சுக்கிரனுடைய அறிவிக்கப்பட்ட எதிரிகள் சூரியனும் சந்திரனும் தான். சுக்கிரனுடைய அறிவிக்கப்பட்ட எதிரிகள் சூரியனும் சந்திரனும் தான். அதற்கு இந்த பக்கம், அதாவது விருச்சிகத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் இவர்கள் 3 பேரும் இருக்கும் பொழுது அங்கே சுக்கிரன் கடுமையான பாவத்துவத்தை அடைவார். தன்னுடைய அமைப்பில் சுக்கிரதசை அங்கே பலன் தராது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு தான். இது எந்த லக்னமாக வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்கே சுக்கிரன் பலவீனப்பட்டு போய்விட்டார். ஏனென்றால் அவருடைய அறிவிக்கப்பட்ட எதிரிகள் சூரியனும் சந்திரனும். இந்த இருவரும் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது இவர் இங்கே உள்ள போய் மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். அவர்களை சுபத்துவப்படுத்தி இந்த நிலையை அடுத்து லக்னத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மேஷ லக்னம், 8இல் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இணைவு. அங்கே அவர் தன்னுடைய 2ஆம் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய பாவத்துவமான பார்வையால் எந்த ஒரு அமைப்பிலும் பார்க்கும் பார்வை இருக்கும். பார்வையின் திறன் மட்டும்தான் கூடும் குறையும். அப்போ இங்கே 8இல் சூரியனும் சுக்கிரனும் மறைந்தது மேஷ லக்னக்காரருக்கு தவறு. ஆகவே சூரிய சந்திரர்களை ஓரளவிற்கு தன்னுடைய ஒளித்தன்மையால் அங்கே சுபத்துவப்படுத்தி சுக்கிரன் வலுவிழக்கிறார். 7ஆம் இடம் அடிவிட்டு போச்சுன்னு அர்த்தம். 7ஆம் பாவகத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். இவருக்கு இங்கே சுக்கிரனுடைய அத்தனை விஷயங்களும் சுக்கிர தசையில் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சூரிய சந்திர தசைகள் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு விளைவு அதனுடைய எதிர்நிலை அப்படிங்கிறத இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே மேஷ லக்னத்திற்கு சந்திரனும் சுக்கிரனும் அங்கே 7ஆம் இடத்தில் இருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நான் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன்றதாக காட்டியிருக்கிறேன். அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் மேஷ லக்னத்திற்கே வைத்துக் கொள்வோம். 7ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார், சந்திரன் அங்கே இருக்கிறார். அவருக்கு முன்னால் சூரியன் இருக்கிறார். அவருக்கு முன்னால் சூரியன் இருந்தால் என்ன அர்த்தம்? அமாவாசைக்கு முதல் நாளாக இருக்கலாம். அமாவாசைக்கு 48 மணி நேரம் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதாவது இன்னும் 2 நாட்களில் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சுக்கிரன், அல்லது அமாவாசைக்கு மிக அருகில் 6 மணி நேரம் 7 மணி நேரம். அதாவது சூரியனும் சந்திரனும் பக்கத்து ராசிகளில் இருக்கும் பொழுது அமாவாசை முன்பின்னாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆக இந்த அமைப்பில் இங்கே மேஷ லக்னமாக ஒரு உதாரணமே மறுபடியும் வச்சுக்குவோம். 7ஆம் அதிபதி கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். சுக்கிரன் கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். அதான் உண்மை. சுக்கிரன் மிக கடுமையான பாவத்துவத்தை இருள் சந்திரனாக அடைந்திருக்கிறார். சுக்கிர தசை இங்கே பயனற்று போய் சந்திர தசை நல்லா இருக்கும். சந்திரன் இழந்த தன்னுடைய ஒளியை, அமாவாசை இழந்து கொண்டிருக்கின்ற ஒளியை சுக்கிரனால் திரும்ப பெறுகிறார். தான் சுபத்துவ பாவத்துவத்துடைய கான்செப்ட். இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப கடுமையான விஷயத்தை என்னால் முடிந்த எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதிக்கப்பட்ட சில விஷயத்தை, ரொம்ப டஃப்பான விஷயத்தை ரொம்ப எளிமையாக்கி சொல்லுகிறேன். இதை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மிக தெளிவாகவே வந்துவிடும். ஆகவே இந்த இடத்துல வினைக்கு எதிர்வினை என்கின்ற அதன் அடிப்படையில் சுக்கிரன் பாவத்துவமாக ஆனாலும் கூட தான் இணைகின்ற அந்த கிரகத்தை சுபத்துவப்படுத்தி விட்டுத்தான். இந்த சுபத்துவத்தில் 2 நிலைகள் இருக்கின்றன. இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில ஆட்சி என்கின்ற நிலையில் இருக்கின்ற சந்திரனை அவர் கூடுதலாக சுபத்துவப்படுத்துவார். பகை என்கின்ற நிலையிலிருந்து சூரியனையும் சந்திரனையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் சுக்கிரனுடைய ஒளியை. அப்ப அந்த இடத்துல சந்திர சூரியனுடைய சுபத்துவம் சற்று குறைவாக இருக்கும். ஏனென்றால் சுக்கிரனே பகை வீட்டில் இருக்கிறார், செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், 8இல் மறைந்திருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு உதாரணம். ஸ்தான பலத்தையும் இழந்திருக்கிறார். பகை அங்கெங்கே அந்தந்த லக்னங்களுக்கு ஏற்றாற் போல அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதே சிம்ம லக்னமாக இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் சுக்கிரனோடு சிம்ம லக்னத்திற்கு கார்த்திகை அமாவாசை என்று இணைந்திருக்கிறார்கள். இங்கே சுக்கிரன் பகைவராக இருந்தாலும் கூட திக்பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஸ்தான பலத்தை அங்கே எடுத்தணும். ஆக அங்கே அவர் ஒளித்தன்மையோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மேஷ லக்னத்திற்கு 8இல் மறைந்து கூடுதல் பலவீனமாக ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்ற சுக்கிரன் இன்னும் சற்று பாவத்துவமாகிறார். அங்கே சூரியனையும் சந்திரனையும் சுபத்துவப்படுத்துகிறார். அதே நேரத்தில் சிம்ம லக்னமாகி 4ஆம் இடத்தில் அதே பகை வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன் அங்கே இழந்த ஸ்தான பலத்தை திரும்ப பெறுகிறார்.
திக்பலம் என்பதன் அடிப்படையில். சரி, எல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு குரு இந்த கார்த்திகை மாத மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தினா தான் உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகும். அத்தனை பாவத்துவத்திற்கும் விதிவிலக்கு ஒரே ஒரு சுவரின் தொடர்பு, இவர்களை மீறிய சுவரின் தொடர்பு. இவர்களை மீறிய சுவர் யார்? குரு, பௌர்ணமி, சந்திரன். ஏற்கனவே நம்ம அமாவாசையை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறோம், அதனால பௌர்ணமி பற்றி சொல்ல தேவையில்லை. ஆக இந்த இடத்தில் கார்த்திகை அமாவாசை அமைப்பில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவர்கள் மூவரும் இணைந்திருக்கின்ற இந்த நிலையில் மீனத்தில் இவர்களுக்கு 9ஆம் பாவகத்தில் மீனத்தில் குரு வலிமையாக எந்த விதமான பங்கமும் இன்றி அங்கே ஆட்சியாக இருந்து இவர்கள் மூவரையும் பார்த்தாரேயானால் மூவருமே சுபத்துவத்தை அடைந்து விட்டார்கள். அங்கே அமாவாசை தன்மையே கிடையாது. அங்கே குருவின் ஒளிக்கேற்ப பௌர்ணமி தன்மையே வந்துடும். இதுதான் ஜோசியம். இதில் தான் ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல தான் ப்ரெடிக்ஷன் தடுமாற இடம் தான். அங்கே கார்த்திகை அமாவாசை, சூரியனும் சந்திரனும் போய்விட்டார்கள். மேஷ லக்னமாகவே இருக்கட்டும், 8இல் மறைந்து விட்டார்கள். 12இல் மறைந்திருக்கின்ற சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அனைத்தும் அப்படியே நேராக்கப்படும். 8இல் மறைந்த தோஷம் யாருக்குமே இருக்காது, சுக்கிரனுக்கு கூட இருக்காது. ஏன்னா சுக்கிரன் 7ஆம் பார்வையால் சமசப்தமாக பார்க்கப்படவில்லை, 9ஆம் பார்வையால் பார்க்கப்படுகிறார். மிக அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே பாபத்துவத்தின் ஒரு தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது அதற்கு விதிவிலக்கான ஒரு சுபத்துவத்தின் அமைப்பையும் இங்கே பார்க்க வேண்டும். சரி, இங்கே சுக்கிரன் செவ்வாயை போட்டிருக்கிறேன். சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய் குறைந்த அளவு பாவத்துவத்தை அடைந்திருக்கிறார். அவருக்கு ஏன் அந்த கடக சிம்மத்தை போட்டிருக்கிறேன்? மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ராகு கடகம், இதே சூரிய சந்திரர்களுடைய வீடு அவருக்கு ஆகாத வீடு. சுக்கிரனுக்கு இதே சூரிய சந்திரர்களுடைய வீடு அவருக்கு ஆகாத ஒரு வீடு. அப்ப அந்த ஆகாத நிலையில் இருக்கும் பொழுது, அவர் பலவீனமான நிலையில் இருக்கும் போது இங்கே ஒரு மாபெரும் இருள் கிரகமான சுக்கிரனோடு சேர்ற, இது ராகுவோடு சேர்றார். அப்ப அந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் ராகு 8, 13, 22 டிகிரிக்கு அமைப்பின் அடிப்படையிலும் இப்போது நான் சொன்ன எந்த பகை வீடு அவருக்கு வந்துருச்சு. இதே மேஷ லக்னம் 4வது வீடு திக்பலமாக வரும். இதே தனுசு லக்னம் 8வது வீட்டில் அவர் மறைவார், கடுமையான பாவத்துவமாக இருக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் மறைந்து பாவத்துவம், கடுமையான பிரச்சனைகளை செய்ய போறான்னு அர்த்தம். ஆக இருக்கின்ற ஸ்தான பலத்திற்கு ஏற்றாற் போல சுக்கிரனுடைய தன்மைகளை புரிந்து கொள்வதும் உங்களுடைய பாவத்துவ படிநிலைகளில் ஒரு நிலை. ஆகவே இந்த அமைப்பில் சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார், அவருக்கு ஆகாத சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். அடுத்த நிலையாக சுக்கிரனும் செவ்வாய். அப்ப அந்த சுக்கிரனும் செவ்வாய் 3/4 பங்கு மட்டுமே பாவகிரகம். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இதுவும் ஒரு வித்தியாசமான நிலைமை. என்ன வித்தியாசமான நிலைமை? இங்கே ஒரு நிலையில் செவ்வாய் சிம்மத்தில் இருப்பது குறைந்த அளவு சுபத்துவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் சிம்மத்தில் இருப்பது குறைந்த அளவு சுபத்துவம். ஆக அந்த குறைந்த அளவு சுபத்துவத்தில் நட்பு நிலைமையில் இருக்கக்கூடிய, அதிநட்பு நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம செவ்வாய் அங்கே பகை நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனை பாவத்துவப்படுத்துகிறார். இதை பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர வீடுகள் சுக்கிரனுக்கு ஆகாது. மகரத்திலும் கும்பத்திலும் அவர் நட்பு நிலையை அடைவார். அதே நட்பு நிலையை அதுக்கு நேர் எதிரான நிலையில பகை நிலையை அடைவார். சூரிய சந்திர வீடுகள் சுக்கிரனுக்கு ஆகாத வீடுகள். அவர் அங்கே நீச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். நண்பரின் மிதுனத்திலிருந்து படிப்படியாக பகையை நெருங்கி தன்னுடைய பூரண ஒளி அமைப்பை இழக்கக்கூடிய நீச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதுதான் அங்கே அது ஒரு சப்ஜெக்ட். ஆக கடகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை சுக்கிரனை கூடுதலாக பலவீனப்படுத்தும். ஏற்கனவே பலவீனமாகி இருக்கின்ற சுக்கிரன் இங்கே சனியவும் சேர்த்து போட்டுக்கோங்க, இன்னும் கடுமையான பலவீனம். ஆயினும் இப்போது நம்ம பாவத்துவ படிநிலைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து சிம்மத்தில் இருக்கின்ற சுக்கிரன் சூரியனுடைய வீடு அவருக்கு ஆகாத வீடு. ஏற்கனவே பகை நிலையில் இருக்கிறார். அங்கே பகை நிலையில் இருக்கின்ற அவர் இன்னும் கூடுதலாக செவ்வாயின் இணைவோடு 3/4 பங்கு பாவரான செவ்வாயின் இணைவில் கடுமையான பாவத்துவத்தை அடைகிறார். இது ஒரு விதமான பாவத்துவம். இந்த நிலையை இப்போது நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னே நான் நம்புறேன். ஏன்னா இதற்கு முந்தின வீடியோவில் அதிகமான பாவத்துவ அமைப்பை போட்டு விட்டோம். அதாவது ஒட்டு மொத்தமாக சுக்கிரன் மேல வரக்கூடிய அத்தனை தாக்குதல்களையும்
ஒரு கிரக இணைவுகளையும் சேர்க்கையையும் இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு மினி லெக்சர் கொடுத்துருந்தேன். சரி, அடுத்து சுக்கிரனுடைய இன்னொரு வகையான பாவத்துவம். இப்போது சுக்கிரன் பாவத்துவம் 4வது நிலையான ஒரு ராசி கட்டம் வந்திருக்கிறது. இப்போ வேறொரு கட்டத்தை போட்டிருக்கிறாங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீச்ச நிலைகளை சொல்லி இருக்கிறேன். அதாவது சுக்கிரன் சனி மேஷத்தில் இணைவு. அங்கே சனி பாவத்துவமாக நீச்ச நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் செவ்வாய் கடகத்தில் இணைவு. சுக்கிரன் ராகுவிற்கு நீச்சம் கிடையாது, ஆனால் அவர் விருச்சிகத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார். ராகுவிற்கு உச்ச நீச்சம் கிடையாது, ஆட்சி கிடையாது. ஆனால் விருச்சிக ராகு பாவர், கும்பராகும் பாவர் தான். அதாவது சனியின் ஸ்திர வீட்டிலும் செவ்வாயின் ஸ்திர வீட்டிலும் ராகு டிஸ்டர்ப் ஆவார் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ இங்கே நீச்சம் அப்படிங்கிற நிலைமைக்காக போடல. ராகுக்கு எதுக்கள் ரிஷபத்தில் உச்சம் நீச்சம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் அந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அதே மாதிரி நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் சில விதிகள் எல்லாம் பரிபூர்ணமாக உணரும் போது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நம்பவே வேண்டாம். மூல நூல்களில் ஏகப்பட்ட சொற்கள் இருக்கின்றன. அதைவிட மேலாக ஞானிகள், நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், மேதைகள் உங்களுடைய அறிவிற்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் ஏற்றாற் போல இந்த விதிகளை நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் காலமாக ஜோதிடம் செம்மைப்படுத்தப்பட்டு கொண்டேதான் வந்திருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாக உணர்ந்த விஞ்ஞான ஒரு கணித சமன்பாடுகளான ஒரு விதிகளை நிச்சயமாக சொல்லலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நான் தேடி போய் ஆய்வு செய்த காலம் போய் இன்றைக்கு இருக்கின்ற இடத்திலேயே ஜாதகங்கள் வருகின்ற நிலைமையில் என்னுடைய அறிவு, என்னுடைய சிற்றறிவு கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட சற்று கூடுதலாகத்தான் இப்போது ஜோதிடத்தில் இருக்கு. ஆகவே இன்னும் சில ஆண்டுகள் வர 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 சில நிலைகள் தெளிவாகும். அதாவது என்னை நம்புபவர்களுக்கு, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நான் உயிராக சுவாசமாக கருதும் இந்த ஜோதிட கலைக்கு என்னால் எனக்கு பரம்பொருளால் தெரிய அனுமதிக்கப்பட்ட உண்மைகளை மட்டுமே சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா இது ஒரு துளி கலப்பு கூட இல்லாமல் இருந்தால்தான் விதிகளாக இது ஏற்றுக்கொள்ளப்படும். நான் சொன்னால் கூட நீங்கள் நம்பணும் இல்லையா? அப்போ அந்த அமைப்பில் எதிர்காலத்தில் நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும அமைப்புகள் கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில், வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஒரு விதியாக வைக்கப்படும். ஏன்னா இது பலன் அறிவதுடைய டாப் சாப்டர். இதை மீறி நீங்கள் மேலே வந்துட முடியாது. உங்களுடைய பலன் அமைப்புகள், ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இத்தனை ஆயிரம் பேர் பிரீமியம் வீடியோக்குள்ளே சந்தாதாராக இருக்கிறீங்க, இதை பார்க்குறீங்க. ஆகவே இந்த அமைப்பில் ஏன் இப்போ சொல்ல வரேன்னா, சுக்கிரனுடைய அந்த பாவத்துவ படிநிலைகளில் உள்ள சில வித்தியாசங்கள் இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற சில விஷயங்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை. இத்தனைக்கும் சனி அவருக்கு நண்பர், ஆயினும் அவர் ஒரு பாவர். சுக்கிரன் ஒரு கன்னி பெண்ணுக்குரிய கிரகம், ஒரு கன்னித்தன்மையுள்ள கிரகம், இளம்பெண்ணை குறிக்கின்ற ஒரு கிரகம். சனி ஒரு முதியவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், கிழவி. இதில் 1000 விஷயங்கள் இருக்கு. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை, மேஷத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை மகா மோசமானது. சுக்கிரதசை வந்துட்டா சனி தசை சொர்க்கம். ஏன்னா சனியை அவர் சுகத்துவப்படுத்துகிறார். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இதில் 2 விதமான நிலைகள் இருக்கின்றன. சுக்கிரதசை வரவே கூடாது, லக்னத்திற்கு ஏற்றாற் போல வரக்கூடாது. எந்த லக்னத்திற்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். எந்த பாவகத்தில் இவர்கள் இணைகிறார்கள் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். துலாம் லக்னம், 7 சுக்கிரன் சனி இணைவு, சுக்கிரதசை வரப்போகிறது, கெட்டது குடி. சரியா? அப்ப எந்த லக்னத்திற்கு எப்படிப்பட்ட அமைப்புல? மீன லக்னம், 2 சுக்கிரன் சனி இணைவு, கெட்டது மேலும் குடி. அந்த எந்த பாவகத்தோடு எப்படி எந்த பலன்களை எந்த லக்னத்திற்கு ஏற்றாற் போல பொருத்தி பார்ப்பது. சமீபத்தில் கூட ரைட்டிங்கில் கட்டுரைகளை எழுதும்போது கூட இந்த மாதிரி மேஷத்தில் ஒரு சனி, மேஷத்தில் இதே சனியில் 17 வயது இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட சில சோகங்களை ஆர்டிக்கலாக கொடுத்துருக்கிற மாதிரி ஞாபகம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி எதை எங்கே எப்படி பேசுகிறேன்னா, ஏதோ ஒரு லைவில் பேசுகிறேன், கும்பலக்கணத்தில் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். லைவில் பேசுகிறேன்னா, ப்ரீமியம் மீடியாவில் சொல்கிறேன்னா, ஆர்டிக்கலாக எழுதுனா,
அப்படிங்கிறத குழப்புகின்ற அளவிற்கு எண்ணங்களாக தேக்கி வைக்க முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக எழுதியிருக்கிறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன், காணொலிகளை வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், இந்த போன வாரத்திலிருந்து மாலை மலரில் கேள்வி பதில்களை எழுத ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இனிமேலும் ஒரு 4 அல்லது 6 கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள் வரி வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். அதுவும் ஒரு வகையில் ஒரு இதான ஒன்று தான். ஆகவே என்னதை எப்போ எங்கே எழுதுனேன், ஏதோ எழுதியிருப்பேன் அப்படிங்கிறத மைண்டில் இருக்குமே தவிர எப்படி எழுதுனேன், பேசுகிறேன்னா இதுலனான்றத குழப்பங்களே வந்துடுது. ஒரு 16-17 வயது பருவ பெண்ணுக்கு சுக்கிரன் சனி மேஷத்தில் சேர்ந்ததால் ஏற்பட்ட ஒரு அனுபவங்களை ஒரு ஆர்டிக்கல் கட்டுரையாக எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நினைவு. அந்த மாதிரியான அமைப்புகளை, ஏன்னா இங்கே சுக்கிரனும் சனியும் நண்பர்கள் தான். ஆனால் சுக்கிரன் கன்னிப்பெண், சனி அதிகமான வயதுடையவர். ஆக இந்த இடத்துல சுக்கிரன் கூடுதல் பாபத்துவத்தை அடைவார். பருவ வயதில் இந்த மாதிரியான அமைப்புகள் சுக்கிர திசையாக வரக்கூடாது. சனி திசை வந்துடலாம். சனி திசை வந்துட்டா சனியுடைய திசை சுபத்துவமாகி நன்மைகளை தரும். ஏற்கனவே நீச்ச சனியோடு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நிலையில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது சுக்கிரனை கூடுதல் பாவத்தை உள்ளாக்கும். சனியின் காரகத்துவங்களை அவருடன் இணைத்து கொண்டு சுக்கிரதசை எந்த பருவத்தில் வருகிறதோ, ஒரு 17 இதே மாதிரியான ஒரு ஜாதகத்தை கூட விளக்கியிருக்கிறேன். 18 வயது பெண் 40 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு ஆணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவருடன் ஓடி போய்விட்ட ஒரு நிலை. இவை எதுக்காக? சனி முதியவர், சுக்கிரன் கன்னிப்பெண்ணை சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? ஆக இந்த அமைப்பில் முதியவர் 40 வயதிற்கு மேற்பட்ட ஒருவரோடு காதலித்து ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை, ஏமாந்து போகின்ற ஒரு தன்மை, அனைத்தையும் இழக்கின்ற ஒரு தன்மை எல்லாமே இந்த சுக்கிரன் சனி இணைவு எந்த இடத்தில் நடக்கிறது, எப்போ சுக்கிரதசை வரலன்னா இது இல்லை, சுக்கிரதசை வரலன்னா இது இல்லை. சரி, புக்திகளில் நடக்காதா? மிக மிக முக்கியமான சென்சிட்டிவான கேள்வி. நடக்கும், தற்காலிகமாக சில விஷயங்கள் நடக்கும், சில குறிப்பிட்ட அந்தரங்களில். இப்போது நான் மேலே சொன்ன சில விஷயங்கள் சுக்கிர புக்தி நன்றாக இருக்காது. அது எந்த தசை அப்படிங்கிறத பொறுத்தது. சுக்கிரன் அங்கே தன்னை மீறிய வயதுடைய ஏதோ ஒன்றுடன் இணைந்து விட்டார். எல்லாத்துக்கும் என்ன ப்ரொடெக்ஷன்றது என்ன? இளம் வயதில் நடக்கிறதா, பாபத்துவ வயதில், நடுத்தர வயதில் நடக்குதா, மத்தியம வயதில் நடக்குதா, எந்த தசாநாதனுக்கு கீழே புக்திநாதனாக சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் எப்போதெல்லாம் வருகிறாரோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது உறுதி. ஆனால் அவர் யாருக்கு கீழே வருகிறார்? அந்த லக்னத்திற்கு எந்த யோகரின் கீழே வருகிறாரா, அவயோகரின் கீழே வருகிறாரா? சுக்கிரன் சனி சேர்க்கை. சுக்கிரதசை வந்தால் சுத்தம் ஊற்றி மூடிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டேன். இத்தகைய ஒரு நிலையும் ஒரு குருவின் பார்வை, ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை அப்படியே மாற்றிடும். நேர் இதில் மேஷத்தில் சுக்கிரன் சனியை போட்டிருக்கிறேன்ல, மீனத்தில் சூரியனை போடுங்க. அன்றைக்கு பங்குனி உத்தரமாக இருக்கட்டும், ஒரு சந்திர அதியோகம் அத்தனை நிலைமையை மாற்றிடும். இந்த மேஷத்தில் சுக்கிரன் சனி, அன்றைக்கு பங்குனி உத்தரம். உத்தரத்தில் கன்னிராசியில் பூரணச்சந்திரன் அமர்ந்திருப்பார். அந்த பூரணச்சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் உட்கார்ந்த சுக்கிரன் சனியோடு இணைந்த அத்தனை பலவீனத்தையும் ஒரே அமைப்பில் மாற்றி சரியான சுக்கிரனாக, சுபத்துவ சுக்கிரனாக மாறி விடுவார். அதான் ஜோசியம். இதுதான் ஜோசியம். இந்த விதி விளக்குகளை எப்போது புரிந்து கொள்வது? அப்படியே துலாத்தில் வந்துருங்க. உத்திர நட்சத்திரத்திலிருந்து விலகி சித்திர நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பங்குனி மாதம் நேராக சனியையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். அபாரமான அமைப்பு. அப்படியே முடிஞ்சு போச்சு. சனியும் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்து விட்டார். சுக்கிரனும் தன்னுடைய இழந்த வலுவை, இப்போது நான் சொன்ன எதுவும் நடக்காது சுக்கிர திசையில், அப்படியே ஷோ காட்டிட்டு போயிடும். இதுதான் இந்த சுபத்துவ பாபத்துவ கான்செப்ட். இந்த விதிவிலக்குகளை தான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு குருவின் பார்வை அப்படியே மூலத்திரிகோண வீடான தனுசிலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக இதே சுக்கிரனையும் சனியையும் குரு பார்க்கிறார். முடிஞ்சு போச்சு. ப்ரொடிக்ஷனே அப்படியே தலைகீழ் ப்ரொடிக்ஷன் மாறிடும் எல்லாமே. ஆக சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரனுடைய பாவத்துவம், அதோடைய விதிவிலக்கையும் பார்த்துட்டீங்க. அடுத்து சுக்கிரன் செவ்வாய் கடகத்தில். செவ்வாய் நிச்சனாக இருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு ஆகாத வீடு, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கடகத்தில். அப்போ அங்கே எங்கே ஒரு கிரகம் நிச்சனாக இருக்கிறதோ அது பாவத்துவத்தின் கடைநிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த பாவத்துவத்தின் கடைநிலையில் இருக்கக்கூடிய தனக்கு ஆகாத எதிரியான, அங்கே நண்பர் இங்கே எதிரி, அங்கே கிழவன் இங்கே வாலிபன், அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. அங்கே கிழவன் இங்கே வாலிபன். ஏமாறுவது சுக்கிரன், ஏமாறுவது பெண்.
சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. காரகம், பாலினம் இவைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. யாருக்கு எங்கே சொல்லியிருக்கிறார்கள்? அங்கே ஆண் ராசியில் இணைவு, அங்கே ஆண் ராசியில் இணைவு, இங்கே பெண் ராசியில் இணைவு. இங்கே மேஷம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி. ஆண் பெண் இந்த அமைப்புகள் அப்படியே பார்க்கும்போதே துல்லியமான ப்ரெடிக்ஷன் வந்துடும். ஆக இங்கே சுக்கிரன் செவ்வாய், அதில் செவ்வாய் பாவத்துவமாகி நீச்ச நிலையில் இருக்கும்போது ஒரு இணைவும் கடுமையான கெடுபலன்கள் தான். விருச்சிகத்தில் இருக்கிறார், விருச்சிகத்தில் ஏற்கனவே பாவத்துவமாக இருக்கிறார், அங்கே கூடுதல் பாவத்துவத்தோடு இருக்கக்கூடிய ராகுவோடு இணைந்திருக்கிறார். 8, 13, 22 டிகிரிக்கு ஏற்றார் போல தன்னுடைய வலுவை சுத்தமாக இழப்பார். எந்த லக்னத்திற்கு அவர் இழக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இந்த பாவத்துவ நிலைகள் இருக்கும். ஆகவே சுக்கிரனுடைய விளக்கங்களை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். பாவத்துவ படிநிலைகளை ரொம்ப தெளிவாகவே ஓரளவிற்கு புரிஞ்சிருப்பீங்க. விதிவிலக்குகளையும் சொல்லிட்டேன். ஆக எந்த இடத்தில் மற்ற விதிவிலக்குகளை பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதையும் பார்த்து கொண்டால் சுக்கிரனுடைய அமைப்புகளில் வந்துடும். நாளைக்கு சனியின் சுபத்துவ நிலைகள் மற்றும் பாவத்துவ நிலைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.